வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திரம் பேச வந்துருக்குப்பா. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அம்மன் சிலப்பா மகாலட்சுமி 2 பக்கமும் தாமரையோட உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த ஆசீர்வாதம் பண்ணி, அதாவது இங்கிட்டு நம்ம திருவாச்சி வாங்கி வைக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த 2 பக்கமும் போட்டுருக்கு பாருங்க. நல்லா அலங்காரத்தில் நல்லா தாமரைப்பழம் உட்காந்துருக்காங்க பாருங்க. அஞ்சு இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல வெங்கல சிலை, நல்லா அம்சமாக இருக்காங்க. ஒரு பழைய காலத்து இட்லி பாத்திரம்ப்பா. இந்த மூடி வந்து பழைய காலத்தில் இந்த மாதிரி கைப்பிடி வச்சு போடுவாங்க. இந்த இட்லி தட்டுலையும் இதே மாதிரி இருக்கும். மொத்தம் 9 இட்லி ஊற்றலாம். இதுலேயும் இதே மாதிரி கைப்பிடி இருக்குதுங்க. அதாவது சன்னம் அப்படியே தகடாக இருக்குது இட்லி. எல்லாம் அந்த காலத்து வெள்ளியை பூச்சிக்கலாம். நல்லா இருக்கும், நல்லா கனமாக இருக்குப்பா. பத்து இன்ச்சு இருக்குப்பா அவ்வளோ. இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்படி இந்த ஓவல் சைஸ் இந்த மாதிரி மூடியில் வந்து இந்த இப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த சைஸ் வந்து பழைய காலத்தில் தான் இருக்கும். இப்பையில் வந்து இப்படி முழுக்கட்டியாக வரும். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு இருக்குப்பா. வெங்கல புட்டுக்குழம்புப்பா. எல்லாமே அந்த உள்ள இருக்கிற வளையம் எல்லாமே புட்டு வெங்கலந்தே 13 இன்ச்சு. இந்த உள்ள இருக்கிற கண் எல்லாமே வெங்கலந்தே. இதுக்கு உள்ள ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வேறு கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா ஆவி நல்லா உள்ளே போய் நல்லா வேகும்ப்பா. இந்த உள்ளே வேகிடுச்சு. நல்ல வெங்கலம், பியூர் வெங்கலம். பழைய காலத்து வார்ப்பு வெங்கலம் சொல்லுவாங்களா, அதோட சேர்த்தது. இது வந்து தாமிர பானைப்பா, தண்ணி ஊற்றி வைக்கும். இது ஒரு 7 லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கலாம்ப்பா. 5 இன்ச்சு இருக்குது பாயாவரம். உயரம் பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. நல்ல பானை, நல்ல தாமிர பானை. பழைய காலத்து இந்த பொட்டாக அடித்ததெல்லாம் கொள்ளுப்பட்டையில் வச்சு இந்த கம்பியெலாம் நல்லா மடக்கி விட்டுருக்காங்க. பித்தாளை பொடி வச்சு ஊதுனது. பழைய காலத்து பேரை பாருங்களேன். இந்த தாமிரம்லாம் இப்போ கிடைக்காதுப்பா. இது வந்து அரைப்பிடி செம்புன்னு சொல்லுவாங்க. இது 1 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடியது. இல்லை நல்லா வெள்ளியை பூசிருக்காங்க பாருங்க. 4 இன்ச்சு இருக்குது ஆயிரம். உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. நெய் ஜாடிப்பா, கும்மியில் வச்ச நெய் ஜாடி. அது நிறைய கிடச்சிச்சு. இப்போ இதெல்லாம் 1, 2 தான்ப்பா கிடைக்கிது. இதெல்லாம் வரமாட்டேங்குது, ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. இந்த பழைய ஈயத்தோடையே இருக்கட்டும்னு விட்டாச்சு. நல்லா இருக்குப்பா பழைய வெள்ளியை பூச்சது. கும்மில் ஜாடி ஒரு 1/2 கிலோ பிடிக்கும். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குப்பா. வாயகலம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இது தாமிர பானைப்பா. இது தண்ணி ஊற்றி வைக்கிறது. இதுன்னா ஒரு 20 லிட்டர் பிடிக்கணும்ப்பா. நல்ல பானை, பழைய காலத்து அடிப்பானைன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே பொட்டாக அடித்து செய்கிறது. இல்லைன்னா நல்லா இருக்கு பாருங்க தாமிரம். இந்த மாதிரி தாமிரம்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வர்ற தாமிரம்னா மிக்சிங்கு 7 இன்ச்சு இருக்குப்பா. ஆயிரம். உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. 20 லிட்டர் பிடிக்கக்கூடியது. பருப்புருளிப்பா, நல்ல பெரிய சைஸு. ஒரு 4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா.
நல்ல வெண்கல பருப்பு உருளி 9 இன்ச்சு இருக்குப்பா. காயம் உயரம் பாருங்க 6 இன்ச்சு இருக்குது. சவுண்டு பாருங்க, மணி மாதிரி கொள்ள நேரம் அந்த சவுண்டு கேட்கணும் வெண்கலத்தில். இது ஒரு 1.5 to 2 லிட்டர் பிடிக்கக்கூடிய பாயாச உருளிப்பா. கீழே பானை வச்சுருக்கதா இருக்கு. நல்ல வார்ப்பு சட்டி இதெல்லாம். வெண்கலம்ப்பா 9 இன்ச்சு இருக்குது. வாயவளம் உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குதுப்பா. நல்ல வார்ப்பு, இந்த ஒரே வார்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாத்திரம். லோட்டாப்பா, இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கக்கூடிய லோட்டா. 3.5 இன்ச்சு இருக்குதுப்பா. வாயவளம் உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. இது பால் செம்புப்பா. இது ஒரு 400 ml பிடிக்கும். 3.5 இன்ச்சு இருக்குது. வாயவளம் உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. நெய் ஜாடிப்பா, பழைய காலத்து நெய் ஜாடி. நல்ல வெண்கலம். இது வந்து வெண்கல ஜாடிப்பா. இது வெண்கல நெய் ஜாடி. இதில் என் குமிழ் வச்சுருக்காருங்க இந்த மூடியில். இந்த குமிழ் ஜாடியில் ரொம்ப ரேரு. ஆறு இன்ச்சு இருக்குப்பா. வாயகளை வந்து 3.25 இன்ச்சு இருக்குது. இந்த நெய் ஜாடி வித்தியாசமாக அழகாக இருக்குங்களேன். 4 குழி பனியார சட்டிப்பா. வெண்கல சட்டி. கீழே அந்த பாதம் மட்டும் பாருங்களேன் 3/4 இன்ச்சு இருக்குது. பனியார சட்டி தேவைக்கூடாதுன்னு பாதம் எப்படி போட்டிருக்காங்கன்னு வருங்க. 4 குழி பனியார சட்டி. நல்ல வெண்கலம் 9 இன்ச்சு இருக்குது. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குதுப்பா. இது வெள்ளோடு பருப்பு உருளி. கலரை பார்த்தாலே தெரியும். இது நான் பாலிஷ் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பின்னாடி இந்த கூடுகூடா இருக்கும் பாருங்களே. வரி வரியாகும். நல்ல வெள்ளோடு. இது ஒரு லிட்டர் பிடிக்குங்கப்பா. 1 to 1.5 பிடிக்கும். கொஞ்சமாக நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்கப்பா. 6.5 இன்ச்சு இருக்குப்பா. வாயகம் உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. 2 வெண்கல மோர் டம்ளர் இருப்பா. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். ஒரே சைஸில் இருக்குது. 3.5 இன்ச்சு இருக்குது. வாயகம் உயரம் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. இது 3.5 இன்ச்சு இருக்குது. இது 5.25 இன்ச்சு இருக்குதுப்பா. உயரம் ரெண்டுமே ஒயர் டம்ளரு, வெங்காய டம்ளர். நல்லா கெட்டியாக இருக்குது. இது பித்தளை டிஃபன் பாக்ஸுப்பா. மூடியிலாம் பாருங்களேன் காப்பரை விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பழைய காலத்து வெள்ளி அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. வெளியில் மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்கு. தாராளம் ஒரு ஆள் சாப்பாடு கொண்டு போகலாம். 5 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வருது. 4 இன்ச்சு வருது. முறிக்கரண்டிப்பா. இப்போ நிறைய முறிக்கரண்டி கேட்குறீங்க. இந்த வட்டம் 5 கரண்டி தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 14 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். இந்த புளிக்கரண்டி பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு இருக்குது. ஒரு அடிக்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது 14.25 இன்ச்சு இருக்குது. இது 12 இன்ச்சு இருக்குதுப்பா. இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. ரொம்ப வேறு முறிக்கரண்டியெல்லாம் சாதம் பரிமாறுறதுக்கு, குழம்பு எல்லாம் அள்ளி ஊற்றுறதுக்கு, பொரியல் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. வெண்கல கரண்டி. இது வெண்கல முறிக்கரண்டி. வெண்கல அண்ணா வடிதட்டுப்பா. சுற்றி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க.
9 இன்ச்சு இருக்குப்பா அண்ணன் வெடிதட்டு. இது முறிக்கும் பாப்பா. முறிக்கும்போலாம் ரொம்ப ரேர் ஆகி போச்சு. எவ்வளோ நேரம் சவுண்டு கேட்குதுங்க வருங்க. இது ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 7.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு. இது ஒரு 2 லிட்டர் பிடிக்கக்கூடிய பால் குடம்ப்பா. பழைய காலத்து இப்படி தான் பொட்டு பொட்டாக அடிச்சிருந்தா வேறுங்களே. நல்லா கனமாக இருக்குது குடம் பார்த்தீங்கனாலே அம்சமாக இருக்கும். தேங்காய் வச்சு கட்டி நம்ம பால் கொட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. 4.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். உயரம் 8 இன்ச்சு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாங்குழிப்பா. பல்லாங்குழி இப்படி மடக்கி வச்சுக்கலாம். நல்லா கீழெலாம் போட்டு நல்லா இருக்குது. வர்மா தேக்குப்பா இது. ஒன்பதரை இன்ச்சு இருக்குப்பா அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குது. நல்லா நடுவு மரம்ப்பா. நல்லா கொண்டு நல்லா செஞ்சுருக்காங்க. நல்லா வலுவாக ஸ்மூத்தாக இருக்குது. வாங்கிட்டு வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ முடியல எண்டில் உங்களுக்கு ஃபோட்டோவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.